பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது நம்ம இந்தியாவை சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள், முஸ்லிம்களின் தியாகங்கள், இதில் என்னென்ன போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் இதில் கொண்டு வரோம். எப்போ இருந்து சொன்னால் 1498 இருந்து 1947 வரை நடந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கொண்டு வரும். இதுல முதல் நிகழ்ச்சி என்னன்னு சொன்னீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் எப்பொழுது உள்ள வந்தார்கள். 1498 இந்த ஆங்கிலேயர்கள் உள்ள இந்த இந்தியாவுக்குள்ள வந்து சேர்ந்தார்கள். அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். Indian Army, Indian Army, Artillery, Southern Troops. Very well, and the next one. Okay, tell the lady that. What do you want? இதற்கு பிறகு ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க ஒரு பெரிய ஆலிம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உணர்ந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வியாபாரத்துக்கு மட்டும் வரல, மாறாக அவங்க இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாக ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் உணர்ந்தாங்க. அது உணர்ந்து அவங்க மக்களுக்கிட்ட இந்த செய்தியை சொன்னாங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முஃமின்களின் மீது குறித்த நேரத்தில் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையை நம் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதும் கடமையாக இருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் தொழுகையை கூட நம்மால் சுதந்திரமாக தொழுக முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் நிலவுகிறது. காரணம், 1498 ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆங்கிலேயர்களின் நோக்கம் வியாபாரத்திற்காக மட்டுமல்ல, மாறாக இந்திய நாட்டை கைப்பற்றுவதற்காகவும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான் இந்த இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்கள். ஆனால் நாம் நம்முடைய இந்தியா நாட்டையும் இஸ்லாம் என்ற கோட்டையும் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இந்தியிலிருந்து நாம் கிளர்ச்சியை தோண்டி இந்திய நாட்டின் விடுதலைக்காக புரட்சியை நாம் ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்பொழுது ஷேரே மைசூர் திப்பு சுல்தான் ஷஹீத் அலை ரஹ்மா அவர்களின் நிகழ்ச்சி. திப்பு சுல்தான் ஷஹீத் அலை ரஹ்மா அவர்களும் அவர்களின் தந்தை ஹைதர் அலி அவர்களும் 1700 ஆண்டிலிருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கொண்டே இருந்தார்கள். இந்த போராட்டின் கடைசி போராட்டமாக, இறுதி போராக இருந்த 1799 திப்பு சுல்தான் ஷஹீத் அலை ரஹ்மா அவர்களை கொல்லப்பட்டார்கள்.
இஸ்லாத்திற்காக என் இஸ்லாத்திற்காகவும் நான் போராடுவேன். என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் இஸ்லாத்திற்காகவும் நான் போராடுவேன். நான் இருக்கும் வரை அந்த ஆங்கிலேயர்களை என் நாட்டிற்குள் வந்துவிட மாட்டேனா? நான் இருக்கும் வரை அவர்களை என் தேசத்தில் வந்துவிட மாட்டேன். பார்ப்போம், நானால் அவர்களால். இன்றே நான் முடிவு செய்கிறேன். நான் ஒரு ஒப்பந்தம் அவர்களை அமைத்துக் கொள்கிறேன். அவர்களால் நான் பார்த்துக் கொள்ளலாம். இன்றே நான் அவர்களின் மீது போர் எடுக்கிறேன். பாருங்கள், அதற்கு சரியான பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சொல்ற பாருங்கள். நீங்கள் எங்களின் அரசியலை கைவிட்டக் கூடாது. நாங்க உங்களோட அரசியல் எதுவும் பண்ண மாட்டோம். பிளீஸ் எங்க விட்டுருங்க, நாங்க உங்களோட போயிடுறோம். நம்மளுடைய பழைய கேப்டன் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தான் இப்ப சர் ஜான் ஒருத்தர் வரப்போறாரு. நம்முடைய லீட் பண்ணருக்கு அவர் வரப்போறாரு. சர் ஜான் வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் உங்களுடைய கேப்டன்சிக்கு போகலாம் சார். உங்களை மிஸ்டர் ஜான் கூப்பிடுறோம். வெல்கம் மிஸ் சாதிக். தேங்க்யூ. நாங்கள் திப்பு சுல்தானை கொல்லணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக நீ என்ன தருவாய்? நாங்கள் $1000 தருகிறோம். எனக்கு $1000 பார்த்தால் இன்னும் அதிகமாக நீட்டால். சரி, $10,000 தருகிறோம். அனுப்புகிறேன். சரி. சுல்தான் அவர்களை நம்மளை தாக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். என்ன ஒரு தைரியம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு! அவர்கள் என்னிடம் என்ன கூறினார்கள்? அவர்கள் இனிமேல் நம்மளிடம் தலையிடமாட்டேன் என்று கூறினார்களே. அவர்கள் செய்தது தவறு. அவர்களுக்கு இன்றைய இறுதி நாளாக இருக்கும். வாருங்கள், அவர்களின் மீது போர் தொடுக்கலாம். நூறு நாள் வாழும் ஓநாய்களை ஒரு நாள் வாழும் சிங்கத்தின் வாழ்வு பெரியதாகும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவன் உயிரோட இருக்கிறான். சோ நம்ம திப்பு சுல்தான வீழ்ச்சி அடையாச்சு. நம்ம இனிமேல் ஜாலியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சோ ஷா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு ஃபத்வாவை வெளியாக்கினார்கள், ஒரு ஃபத்வாவை கொடுத்தார்கள். அந்த ஃபத்வாவின் நிகழ்ச்சி தான் இப்பொழுது நம்ம பார்க்கிறோம்.
السلام عليكم ورحمة الله تعالى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1640 ஆண்டு என்னுடைய தந்தை அவர்கள் ஆரம்பித்த ஒரு புரட்சியை இன்று நான் துவங்கி இருக்கிறேன். அது என்னவெனில், ஆங்கிலேயர்கள் நம்முடைய வாழ்க்கை வழிமுறை ஆகிய இஸ்லாத்தில் குழப்பம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் இந்திய மக்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் அவர்கள் பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய நாடான இந்தியாவின் கலாச்சாரத்தையும் இறையாண்மை புனிதத்தையும் அவர்கள் பாழாக்கிவிட்டார்கள். அந்நிய கலாச்சாரமான மது, மாது, சூது ஆகிய விஷயங்களை நம் நாட்டிற்குள் புகுத்து விட்டார்கள். ஆகையால் நம்முடைய மக்கள் அனைவர்களின் மீதும் நாம் ஜிஹாத் போர் செய்வது கடமையாகியுள்ளது. நாம் ஜிஹாத் செய்ய வேண்டும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மக்களே, செல்லுங்கள், சென்று இந்த பத்வாவை மக்களிடம் பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நாட்டில் ஆங்கிலேயர்கள் நமது நாட்டையும் நமது இஸ்லாத்தையும் கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் ஜிஹாத் செய்ய வேண்டும். நீங்கள் போருக்கு உங்களின் குடும்பத்தை விட்டு வருவீர்களா? நீங்கள் தயாரா? நான் தயார். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்வான் பாய். நமது விவசாயத்தையும் இஸ்லாத்தையும் நாளையும் பாதுகாக்கணும் என்றால் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு நமது மீது ஜிஹாத் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதற்கு நீங்களும் வாருங்கள், அதற்கு நீங்களும் வாருங்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிட்டிஷார் அவர்களே, நீங்கள் இப்பொழுது ஆங்கிலேயருக்கு சிப்பாயாக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் துப்பாக்கியோட தோட்டா குண்டு வந்து பண்ணி கொள்வதை செய்யப்படுறாங்க. நம்ம ஆங்கிலேயர் நம்ம நாட்டையும் இஸ்லாத்தையும் ஆங்கிலேயர் கைப்பற்ற வந்துருக்காங்க. அதனால் நம்ம மீது ஜிஹாத் கடமையா இருக்கு. நீங்களும் ஜிஹாத் தயாரா இருக்கீங்களா? நான் தயாராக. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். மறுபடியும் நம்மை எதிர்த்த இஸ்லாமிய கூட்டம் வருகிறது. இதற்கு பிறகு 1987 ஆண்டில் தியோபந்த் என்ற மதரசா ஆரம்பித்தார்கள். அந்த மதரசா ஆரம்பித்ததுக்கு பிறகு ஷேகுல் ஹிந்த் மஹ்மூது ஹசன் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் உருவாக்கப்பட்ட தெஹ்ரீகே ரேஷ்மி ருமால் என்ற ஒரு புரட்சியால் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்த உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறையில் அடைத்து தூக்கிலிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உஸ்தாத் இந்த தாருவாலயம் தேவபந்து ஆரம்பிச்சது இல்முக்காக மட்டுமல்ல, நம்ம நாட்டை நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆங்கிலேயர்களை நம்ம தான் விரட்ட வேண்டும். அதுக்கு நம்ம தான் புரட்சி செய்ய வேண்டும். அந்த புரட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதை நான் சொல்றேன். அந்த புரட்சிக்கு தஹ்ரீக் இந்துஸ்தான் வைக்கலாம். அது வேண்டாம். அந்த புரட்சிக்கு தஹ்ரீக் ரேஷ்மி ருமால் என்று பெயர் வைக்கலாம். உங்களுடைய முன்னோர்கள் எங்களை அழிக்கிறதுக்காக இங்க வருஷம் வந்தாங்க. இப்ப அவங்களை பின்பற்றி இப்ப நீங்களும் வரீங்களா? தாக்குதல் ஆரம்பிங்க.
1860 ஆண்டில் ஷா ஜஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையில் சில அரசர்கள் போரிட்டார்கள், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அந்த போராட்டில் கலந்து கொண்ட சில அரசர்கள் ஜான்சி கி ராணி, பகத்சிங், நானா சாஹேப், பேகம் சாஹிபா இவர்கள் அந்த காட்சியில் கலந்து கொண்ட அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்க்கின்றோம். ராஜ கம்பீர ராஜ மாட்டாந்த பாதுஷா வருகிறார், பாசபர் வருகிறார் வருகிறார் வருகிறார். மன்னரே, உங்களை காண சில உலமாக்களும் பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள். அழைத்து வாருங்கள் அவர்களை. மன்னர் அழைத்து வர சொன்னார், வாருங்கள். மன்னரே, நமது இஸ்லாத்தையும் நமது நாட்டையும் ஆங்கிலேயர்கள் அடிக்க வருகிறார்கள். நாம் அவர்கள் மீது போர் செய்ய வேண்டும். போர் செய்வதற்கு சரியான நேரம் அல்ல. நான் சிறிது ஆலோசனை செய்து சொல்கிறேன். இல்ல மன்னரே, நாம் இப்போது போர் செய்ய வேண்டும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவோம், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவோம், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது நாட்டையும் நமது இஸ்லாத்தையும் நமது தேசத்தையும் பாதுகாப்பதற்காக ஆங்கிலேயர்களின் மீது போர் செய்ய பொதுமக்கள் அனைவரும் உலமாக்களும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஷா ஜஃபர். ஷா ஜஃபர் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தை பார்த்து நான் படிக்க வேண்டுமா? இல்லை, நான் போருக்கு தயாராகின்றேன். ஷா ஜஃபர் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. என்னுடைய கோபத்தை தாங்க முடியவில்லை. என்ன தைரியம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு! நான் இன்று அந்த ஆங்கிலேயர்களை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன். வாருங்கள், போர் செய்வோம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு. ஷா ஜஃபர் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. நானும் இந்த இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டுவதற்காக வேண்டி நான் இந்த போர் செய்வதற்கு நான் கலந்து கொள்கிறேன்.
நாசப்பர் அவர்கள் உங்களுக்கு ஒரு கடிதம். கடைசியாக 1942 1947 வரை காந்திஜி அவர்கள் நமக் ஆந்துலன் தஹ்ரீக் இந்த புரட்சி மூலமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்துக் கொண்டே போராடி கொண்டே இருந்தார்கள். அந்த போராட்டில் நடந்த அந்த நிகழ்ச்சியை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம் முன்னோர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். இதை தொடர்ந்து நானும் போராடுவேன். நீங்களும் என்னோடு போராட வேண்டும். அதனால் நமக் ஆங்கிலம் என்ற ஒரு புரட்சியை நான் ஏற்படுத்தி உள்ளேன். என்னோடு வாருங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை துரத்தி அடிக்கலாம். வாருங்கள், அவர்களை எதிர்த்து போராடலாம். छोटा सा पर्सन बचपन की चाल रे दूल्हे से बदले से चलते ஆங்கிலேயர்களே, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள். ஆங்கிலேயர்களே, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள். வெளியேறுங்கள்.